வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகராட்சியில் இப்போ எக்ஸாம் வரப்போகுது, புரியுதுங்களா? அதுக்கு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம இணைந்த கைகள் அகாடமிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். அதோட சாம்பிள் காப்பி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், புரியுதுங்களா? இதில் எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னா 3000க்கும் அதிகமான 3500க்கும் அதிகமான கேள்விகள் இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்குது. இதோ ரேட் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கில் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், புரியுதுங்களா? அப்படபிள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதில் ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு என்ன நார்மலாக இருக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையும் நல்லா பார்த்துக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு ஒரு புக்கை போட்டு அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களோட ஆதரவால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா டிப்ளமோ போட்டதுக்கு நிறைய பேர் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டதால் நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் போட்டிருக்கோம், புரியுதுங்களா? டிகிரி ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரையும் நான் சிலபஸை வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த புக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். செகண்ட் யூனிட் என்னன்னா எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. செகண்ட் யூனிட் வந்து எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. தேர்டு வந்து மெஷர்மெண்ட் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஃபோர்த்து வந்து கண்ட்ரோல் சிஸ்டம், ஓகேங்களா? ஃபோர்த்து வந்து கண்ட்ரோல் சிஸ்டம். ஃபிஃப்த் யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு. சிக்ஸ்த்து யூனிட் வந்து பவர் சிஸ்டம். செவன்த் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். எயித் வந்து உங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிரைவ்ஸ். எயித் வந்து உங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக் டிரைவ்ஸு. அதே மாதிரி நைன்த் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் ப்ராசஸர் அண்டு கம்யூனிகேஷன் இருக்கும். டென்த்து வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அண்டு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு உங்களுக்கு யூனிட் டைட்டில் இருக்கும், புரியுதுங்களா? இந்த யூனிட் டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்கள் புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த புக்கு இதுக்கு மட்டும் கவர் ஆகாது, டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேங்க்குமே இது என்னவாகும் அப்படின்னா எக்ஸாமுக்கும் கவர் ஆகும். அதோட சாம்பிள் காப்பி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கொஸ்டின் பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் யூனிட்லேருந்து வரிசையாக யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே வரிசையாக வந்திருக்கும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2018 நடந்ததை ஒரு கொஸ்டினை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாம்பிளுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக அதில் வந்து 200 கொஸ்டின் இருக்கும். அதில் ஒரு 150 கொஸ்டின்ஸ் கிட்ட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதுதான் அதோட சாம்பிள் பிடிஎஃப். மொத்தம் நியர்லி 190 பேஜஸ் இருக்கும். எத்தனை பேஜஸ் இருக்கும் அப்படின்னா 190 பேஜஸ் இருக்கும். விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க ப்ரைஸ் டீட்டெயிலு, ஆஃபர் ப்ரைஸ் டீட்டெயிலு, அதே மாதிரி கிளாஸு டெஸ்ட்டு ரிகார்டிங் இது நம்ம மாஸ் எக்ஸாம் ரிகார்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா டெக்னிக்கல் இசிஇ ட்ரிபிள் இ எந்த எக்ஸாமுக்குரிய உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் அதோட சாம்பிள் காப்பி. முதல் கொஸ்டின் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறமேட்டு அதோட ஆன்சரு நான் கீழேயே கொடுத்துருப்போம். புக்கை ஏன் திருப்பி பார்த்து எழுதணும் படிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அதில் டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுன்றதுனால அங்கங்கே கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? அப்படியே உடனே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 10 யூனிட்டுமே வரிசையாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளேயே எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வர மாதிரி நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி இதில் வச்சுருக்குறாங்க. இதுதான் அதோட சாம்பிள் பிடிஎஃப். இந்த சாம்பிள் பிடிஎஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், புரியுதுங்களா? இப்படி தான் இருக்கும். வேணுங்கிற மாணவர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் பேஜ்லேயும் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் படிக்காட்டியும் பரவாயில்ல, இந்த கொஸ்டின் பேப்பரை பேங்கை படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். இதுதான் நம்மளோட அகாடமி நம்பர் 7708197281, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.